இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நறுமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான திரு இருதய ஆண்டவருடைய ஆலய பிரசன்னத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி கூடி வந்து கடவுளை பெருமைப்படுத்துவது கடவுளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு காரியம். அதனால் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய இந்த அற்புதமான பிரசன்னம் திருவிழாவினுடைய ஒரு பிரசன்னமாக மட்டும் நமக்கு அடையாளப்படுத்தப்படுவதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்க நிறைய டெக்கரேஷன்ஸ், லைட்டு, நிறைய திருவிழா அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு வருடா வருடம் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம ஒரு பொதுவான ஒரு புரிதலை வைத்திருந்தால் கூட, ஏன் இப்படி இந்த திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். இது விண்ணக பேரின்பத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை நம்ம மறந்துடுவோம். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த விழாவானது மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம், விண்ணகத்தில் இதைவிட மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய அலங்காரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் எல்லா திருவிழாவும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே வெளியில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறீங்க. ஃபாதர் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாங்க, இது மாதிரி கிரவுண்டில் வச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ண முடியாது. பாருங்கள், நம்மளே இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. இப்போ இங்கே வர்றதுக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு விண்ணக மகிழ்ச்சியிலும் இடம் தருவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் விண்ணகத்தில் போய் இதே மாதிரி மகிழ்ச்சியை கொண்டாடணும்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மோட்சத்துக்கு போனால் இடம் பத்தாது சாமி, இது மாதிரி கட்ட சவுத்துலலாம் உட்கார மாதிரி ஆகிடும். நரகத்துக்கு போனால் சேர் போடுவாங்களாம். அதனால் நரகத்துக்கு யாராவது போக விரும்பினா அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அங்கே யாரோ ஒரு குட்டி பிள்ளை கத்துறாரு. ஆல்படி சாமி கேட்டுட்டா சத்தமாக சொல்லிடணும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறதை பார்க்கிற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சியினுடைய நிறைவுக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். அதற்காகத்தான் ஃபாதர் நமக்கு தலைப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு காமன் தீமில் தான் இந்த 10 நாளும் உங்களுக்கான சிந்தனைகள் கொடுக்கப்பட இருக்கிறது. எதை எடுத்து செல்லணுமா? நீங்கள்லாம் எதை எடுத்துகிட்டு போகணும்? கேரின்னு என்னமோ போட்டிருக்கிறாங்க. போகும்போது கேரின்னு போட்டிருக்கு, 2 சேரை தூக்கிட்டு போயிடுவோம். அருங்கொடையில் ஒரு பாட்டியம்மா காப்பி கொடுப்போம். காப்பி குடிச்சிட்டு டம்ளரை எடுத்துகிட்டு போயிடும். வாரம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போயிடும். ஒரு நாள் பிடிச்சிட்டு, என்ன பாட்டி இப்படி டம்ளர் எடுத்துகிட்டு போகிறீங்களே? ஆண்டவர் சொன்னார், ஞாபகார்த்தமாக வச்சுக்க சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம நிறைய அடையாளங்கள் வெளியில் வச்சுருக்கிறோம். அடையாளங்கள் எல்லாம் திருவிழாவினுடைய அடையாளங்கள். இதெல்லாம் நம்ம கண்களுக்கு இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறதுக்கு அடையாளம். ஆனால் நம்மளுடைய இதயத்திற்குள்ளே ஒரு அடையாளம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த திருவிழாவில் ஃபோக்கஸ் பாயிண்ட். அதனால தான் ஒரு தலைப்பு, டு கேரி த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் இதயத்தை தமிழில் அதை மொழிபெயர்த்தோம்னா தூக்கி செல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, தாங்கி செல்ல. நம்ம இதயத்தை, இயேசுவினுடைய இதயத்தை தாங்கி செல்லணும். நமக்கெல்லாம் மனவல்லிய ஜெபம்னு ஒரு ஜெபம் ஒன்று சின்ன பிள்ளைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜெபம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த திருதி ஆண்டவர்கிட்ட சொல்கிற ஜெபம் அது. இயேசுவே, உம் இதயத்தை போல என் இதயத்தை நீர் மாற்றி ஏறலும். உம் இதயத்தை போல என் இதயத்தை நீங்கள் மாற்றுங்க. இதுதான் அந்த ஆசை, அந்த ஜெபத்தோட ஆசை. அதனால் இன்றைக்கி நம்ம வெளி அடையாளங்கள் எல்லாம் திருவிழாவுக்காக நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். கும்ப ஆரத்தி பார்த்திங்கனாக்க மங்கள ஆரத்தி, இது மாதிரி இதெல்லாம் இருக்கும். இங்கே பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா தட்டில் வச்சுருந்தாங்க. எங்கள் பக்கமெல்லாம் ஒரு சொம்பு ஒன்று வச்சு அது மேலே தேங்காயை சொருவிடுவாங்க, தலைகளாக வச்சுருவாங்க. அதில் ஒரு அம்மா, பாட்டியம்மா யார் இந்த டிசைன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, அந்த ஸ்டெப்ஸு. மங்கள ஆரத்தி, அது அந்த அம்மா முன்னாடி இப்படி வரும்போது தேங்காய் அப்படி ஒரு ஆடும். எனக்கு பயமாக இருக்குது, தேங்காய் முன்னாடி விழுமா பின்னாடி விழுமா, இல்லை நம்ம தேங்காயை ஓடி போய் விழுந்துருச்சுன்னா பிடிக்கிறதா, எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டே குறுகுறுனே நிற்கணும்.
எப்படி ஒரு சில நேரத்தில் சங்கடங்கள் நடந்துடும். ஒரு இடத்துல இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவங்கவுங்களாம் கண்டுபிடிச்சிக்கிறது. ஆனால் படு கிளவியாக பார்த்து தான் நிப்பாட்டுவாங்க. இங்கே வந்தவங்க அப்படி கிளவி மாதிரி தெரியல. ஆம்பளைங்களை நிப்பாட்டுங்கிறாங்க, அது என்னன்னே தெரியல. ஃபாதர் ஏதாவது அடுத்த வருஷமாவது ஒரு 3 ஆம்பளைங்களை நிப்பாட்டி பார்ப்போமா, அதுதான் ஆம்பளைங்களுக்கெல்லாம் செட் ஆகாது சாமி. ஒரு இடத்துல அந்த தேங்காய் கொண்டை மேலே ஒரு சூடத்தை கொளுத்தி விட்டாங்க. இப்போ பிஷப் ஸ்ட்ரிக்ட் ஆர்டராக போட்டாங்க. என்னன்னாக்கா, நாங்கள் சுற்றக்கூடாது, மக்கள் சுற்றிட்டு மக்களுக்கு எடுத்துருவாங்க, குருக்களுக்கு எடுத்துருவாங்க, போயிடுவாங்க. ஒருவேளை பெங்களூரில் அது எக்ஸப்ஷன் இருக்கும் போல இருக்குது. அதனால் ஃபாதர் வாங்குங்க அப்படின்னாங்க, நான் வாங்கிட்டேன். யூடியூப்பில் பார்த்து எத்தனை பேர் கேள்வி கேட்க போகிறான்னு பொட்டு வைக்கிறதுக்கு கேள்வி கேட்குறான். என்ன ஆர் யூ எ ப்ரீஸ்ட் அப்படிங்கிறான். இந்த ஒரு சந்தன பொட்டு வச்சதுக்கு அதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அது மாதிரி அந்த சூடம் எரிஞ்சு கொண்டைக்கு எரிஞ்சு மண்டைக்கு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அம்மா அதுவும் பாட்டு பாடுறவங்களும் கொஞ்சம் வேகமாக பாடலாம்ல. மங்கள ஆரத்தி ஏடு, அது சுற்றி வரதுக்குள்ளாட்டியும் கொண்டை மண்டைக்கு வந்துருச்சு. எனக்கு நெஞ்செல்லாம் படபடங்குது. ஐயோ, தேங்காய் வெடித்து சாமியார் மூஞ்சி சிதறல் அப்படி. ஐயோ பாருங்களேன், இந்த மகிழ்ச்சியெல்லாம் இருந்துட்டு போட்டோம், மகிழ்ச்சி. ஆனால் இதெல்லாம் நடக்கும், நாங்கள் சிரிக்காமல் பார்க்கணும் எல்லாத்தையும். இன்னும் நிறையா கூத்தெல்லாம் நடக்கும். திருவிழாவில் 4 பேர் இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு ஓடுறானே தெரியாது. அவங்கெல்லாம் சும்மா கூடும், இந்த அப்பா எல்லாம் நடத்தும் போது நடக்கும்டா, அது ஒரு உணர்வு, ஒரு மகிழ்ச்சி. மோட்சத்தில் அப்படியெல்லாம் இருக்காது. மோட்சத்தில் எல்லாம் நார்மலாக போகும். அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் மோட்சத்துக்கு போயிடுவோம் வாங்க அப்படின்னு. இப்போவே போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பர்றா ஆமாங்க சாமி, இந்த மனுஷன்ட்ட படாத பாடுபட போய் சேர்ந்துடலாம். அங்கே அந்த விஷயத்தை நீங்கள் தூக்கி தாங்கி போனால் தான் மோட்சத்துக்கு போக முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ எனக்கு நீங்கள் காசு பணம் கொடுக்க வேண்டாம், ஆனால் ஒன்று நீங்கள் கொடுக்கணும். நான் எப்போல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறேனோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சொல்லணும். சொல்கிறேன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நீ சொல்லி நான் சொல்லணுமா? சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். பர்றா. கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க, எடுபட்டு போய் ஏமாற்றிட்டே இருப்பான் போல இருக்கு, கட்டையில் போகிறவன். திட்டியிருந்தால் சொல்லிடுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே மனசில் இருக்கிறத படக்குன்னு சொல்லிடுவாங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மகிழ்ச்சி ஆண்டவர் சொன்னார், உலகம் தருகிற மகிழ்ச்சி போன்றதல்ல. அதெல்லாம் காணாமல் போயிடும். மிக்சி வந்தால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துடும் நினச்சோம், மிக்சி வந்துச்சு. மகிழ்ச்சி 1 வாரம் 1 மாதம், அதுக்கப்புறம் அது 1 வாரமாக இருக்குது. நான் மட்டும் 100 இன்ச்சு டிவி வாங்கிட்டேன்னாக்க என் வீட்டில் அப்படி தான் நான் நிம்மதியாக இருப்பேன். வந்துச்சு டிவி 1 மாதம். பொண்டாட்டி கட்டிட்டேன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு புருஷன் கிடச்சிட்டா போதும், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவு கிடச்சிருச்சு. 6 மாதம் கழிச்சு, ஐயோ சாமி ஓம் பக்கமே வந்திருக்கலாம் போல இருக்குன்ற. அப்போ இந்த உலகத்தில் பொருட்கள் எதுவுமே மகிழ்ச்சி கொடுக்க முடியலங்க. அப்போ உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த மகிழ்ச்சியை தான் இன்றைக்கி தேடுறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் வெற்றி அடையணும், மோட்சத்துக்கு போகணுன்னா வெற்றி அடையணும். திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்கிறார், நான் வெற்றி பெற்று. நான் சும்மா அப்பா கூட்டி என்னை போக சொன்னாருங்க, நான் வந்தேன், ஒரு ஓரமாக சைடு ட்ராக்கில் உட்காந்துட்டு அப்பா நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போயிடல. செய்ய வேண்டியதை சரியாய் செய்து ஜெயிச்சுட்டு தான் நான் விண்ணகத்துக்கு போயிருக்கேன். அதை தான் சொல்லுது இந்த வசனம். திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்கிறார், நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கடவுள் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் பார்த்தீங்களா? அதுக்கு தான் நீங்கள் இந்த திருவிழாவில் நான் ஆரம்பத்திலேயே அந்த மேடையில் சொன்னேன், ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது பார்த்தீங்களா, உலக பெருமை, 3 வீடு, 10 ஏக்கர் நிலம், 50-100 பவுனு இல்லை, இதோடு வாழ்கின்றவர்கள் மீது அல்ல, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. மண்டையில் அப்படியே நம்ம பதிவு செய்து வச்சுக்கொள்ளணும். சாலமோனின் ஞான நூல் 7:28 இப்படி எழுதி வச்சிருக்கு, போய் பாருங்கள், உங்கள் பைபிள்லையும் பாருங்கள். அப்போது ஞானத்தோடு வாழணுன்னா
அந்த ஞானத்தினுடைய ஆழம் எங்கே இருக்கிறது? அதுக்கு தான் திருவிழா. திருவிழாவில் நீங்கள் பார்க்குற அடையாளங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவலாக பேசுது. இப்போ கொடி ஏற்றி இருக்கிறோம். எதுக்கு இந்த கொடி ஏற்றணும்? இந்த கொடி ஏற்றுறதுனால என்ன இருக்குது? கொடி ஏற்றாமல் திருவிழா கொண்டாட முடியாதா? கொடி ஏற்றுறதுனுடைய அடையாளம், அதில் நம்ம உயர தூக்கிட்டு போனோமே, அவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஒரு புனிதருடைய உருவத்தை நம்ம ஒசக்க ஏற்றுறோம். அவர் யார்? இயேசுவுக்காக வாழ்ந்தவர், இயேசுவுக்காக போராடியவர். அப்போ இவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ யாரால் வெற்றி பெற்றாங்க? இயேசு கிறிஸ்துவால். தந்தை நமக்கு அனுப்பின மிக உன்னதமான ஒரு அடையாளம் இந்த இயேசு கிறிஸ்து. அப்போ உங்களுடைய பார்வை உலகத்தில் இருக்கிற பணத்தையும் பெருமையையும் அதிகாரத்தையும் நம்மளுடைய ஆணவத்தை கொடுக்கிற பல காரியத்தையும் பார்த்து கொண்டு இருப்பதிலே அல்ல. நீங்கள் ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்கினால், உங்களுடைய வாழ்க்கையில் அவரை போல நீங்கள் மாறினால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உயர்வு உண்டு அப்படிங்கிறத சத்தமாய் சொல்லுகிற ஒரு நிகழ்வு தான் இந்த திருவிழா. அதைத்தான் ஃபாதர் நமக்கு ஒரு தலைப்பு போட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் எப்படி சத்தமாக பேசணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசணும். அதை நீங்கள் இயேசுவை தாங்கி செல்லணும். கேரி த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னா இயேசுவின் இதயத்தை தாங்கி செல்பவர்களாக இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி முதல் நாள் அன்பின் இதயத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். இன்றைக்கி எல்லாமே அன்பால் கட்டப்பட்டு இருக்குது. வேல் நீங்கள் நினைக்கலாம் அது வேஸ்ட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை, ஃபைனலாக இப்போ தெரியாது நமக்கு, நம்மளுடைய முடிவு பரியந்தத்தில் தான் இது தெரியும். எல்லாமே அன்பால் தான் எங்ககிட்ட இருந்திருக்குது, நான் தான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துடும். அதனால தான் இப்போவே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை இழந்தாலும் ஆண்டவரை இழந்து போயிடாத. அத்திமரம் துளிர் விடாமல் போகலாம், திராட்சை செடி பலன் கொடாமல் போகலாம், மந்தையிலே ஆடுகளோ மாடுகளோ இல்லாமல் போகலாம், ஆனால் ஆண்டவருக்குள் என்ன செய்யணும்? மகிழ்ந்து இருக்கணும். அபாக்குக்கு நூல் சொல்லுது பார்த்தீங்களா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ ஆண்டவருக்குள் களி கூறுறதுன்னா என்னங்க? நான் அவர் எனக்கு கொடுத்ததை நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? எனக்கு அவர் உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை கொடுத்தார். யாருமே கொடுக்க முடியாத ஒரு உருவத்தையும் உயிரையும் கொடுத்தார். எசையா 46:3 சொல்லுது, உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேன். ஒரு இடத்துல இல்லை பிள்ளைகளே, பல இடத்துல பைபிளில் ஆண்டவர் இதை சத்தமாக சொல்லிகிட்டே இருக்கிறார். எரேமியா 1:5 என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் தாய் கருவில் நீ உருவாக முன்னே நான் உன்னை அறிந்து வைத்திருந்தேன். தாய் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அறிந்து வைத்திருந்தேன். தாய் கருவில் நீ இருக்கும்போதே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். ஐ அனாயிண்டட் யூ. அடுத்ததாக பாருங்க, எதற்காக நான் உன்னை அனாயிண்ட் பண்ணேன், திருநிலைப்படுத்தினேன்? மக்களினங்களுக்கு நீ இறைவாக்கினராக இருக்கும்படி. அப்போ கடவுள் எவ்வளோ மக்கள் ஜனங்கள் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன் நான் கிறிஸ்தவன்? நிறைய பேர் கோயிலுக்கு வர மாட்டாங்க. பசங்களாம், வாலிப பிள்ளைகள் இப்போ நிறைய பேர் வெளியில் நிற்கிறாங்க. அவங்கள ஏன்ப்பா கோயிலுக்கு வரல? அதை இப்போ என்ன வந்து நான் கடவுளை மனசில் நினச்சிக்கிறேன், நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு போலீஸ்காரர் போலீஸ் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் இங்கிருந்தே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரியாக இருக்குமா? ஒரு மருத்துவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் நான் ஒரு மருத்துவர் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? இப்போ எவ்ரிபடி இஸ் கால்டு ஸ்பெஷலி அப்படின்னா அவங்க எந்த சிறப்பு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை அவங்க செயல்படுத்தணும். அப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன திட்டத்திற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதை உணர்ந்து கொள்வது. அப்போ ஏன் கடவுள் எதற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். எதுக்கு தெரிந்தெடுத்தார்? இந்த கேள்விக்கு தான் பதில், நீங்கள் அன்பின் சாட்சிகளாக இருப்பதற்கு, இயேசுவினுடைய அன்பு இதயத்தை நீங்கள் தாங்கி செல்வதற்கு. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தார். வேறு ஒன்றுமே இல்லை. எளிமையாக சொல்லிட்டோம். வாழ்க்கைன்னு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாட்டெல்லாம் பாடுறோம்ல, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி, பார்த்தீங்களா, உன் பெயர் சொல்லி
உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கைவிட மாட்டேன். யாரை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு? ஆண்டவருடைய அன்பை புரிந்து செயல்படுகிற பிள்ளைகளே. நாகினி, நந்தினி, மோகினி பார்க்குற பிள்ளைகள் அல்ல. இல்லை ஃபாதர், நான் சீரியல் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ராஜா ராணி பார்க்குறேன், கூஜா தான் தூக்குவேன். பார்க்குறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சுதாரிச்சிடுறீங்க பத்தியா? நான் சுதாரிச்சிட்டேன் பத்தியா? இங்கே சுதாரிச்சது பத்தாது, வெளியில் சுதாரிக்கணும். அங்கே தான் பிசாசு நிற்கிறான், அங்கே தான் உன்னை ரவுண்டு கட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். நீ அன்பின் இதயத்தோடு இல்லாதபடி அவன் பார்த்து கொள்கிறான், ஞானத்தோடு வாழாதபடி அவன் பார்த்து கொள்கிறான். நீ பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு. அடுத்து அந்த டிவியை தொடர்ந்து வச்சா கண்டதையும், டிவி பாருங்கள், நான் பார்க்க வேண்டான்னு சொல்லலை, அதில் கண்டதையும் பார்க்குறது. பிக் பாஸ் அடுத்தவன் வீட்டில் நடக்கிறத அவன் எல்லா பக்கமும் கேமரா வச்சு காட்டுறான். நம்ம ஓரமாக உட்காந்து பார்த்து அவன் யாரை சொறிகிறான், யாரை இடிக்கிறான், அவன் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரெஸ்ஸு போட்டு குறைவாக போட்டுட்டு வரான்னு பார்க்குறான். அப்பாவும் ரசிக்கிறாரு, மகளும் ரசிக்குது, அம்மாவும் ரசிக்கிறாங்க, மகனும் ரசிக்கிறான், ஒன்றா உட்காந்து. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சொல்கிறது கருத்து தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் சில நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு சட்டியில் சாணியை வச்சு ஒரு ஆப்பிளை நல்லா வச்சு தரேன், எடுத்து தின்னுன்னா திம்பிங்களா? சொல்லுங்கள், திம்பிங்களா? சாணியில் உளுந்ததை நம்ம எடுத்து திங்கிறது இல்லை பிள்ளைகள். அது சாணியில் கிடந்தால் நல்ல பொருள் கூட நாசமாய் போனது தான். நல்ல கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாகத்தான் இருக்கணும். தீமைக்குள்ளே ஒரு நல்ல கருத்து இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நம்ம தெளிவாக இருக்கணும் பிள்ளைகளே. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் திருவிவிலியம் கடவுளின் இயல்பை நமக்கு மிக அழுத்தமாக பேசுகிறது. 1 யோவான் 4:8 ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி கிளியர். கடவுள் அன்பாயிருக்கிறார். அப்போ உங்ககிட்ட அன்பு இல்லை அப்படின்னா நீ ஆண்டவரை அறிந்து கொள்ளலை. இன்றைக்கி நான் அன்பு, இன்றைக்கி நான் அறிவோட வேலை செய்வேன், இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்சபடி நான் வேலை செய்வேன். அறிவோடு நீங்கள் பயணிக்கலாம், செயல்படலாம், அது கொஞ்ச நாள் தான். ஆனால் நீங்கள் இறுதி வரை சரியாய் பயணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது, உங்கள் பாத்திரத்தில் நிரம்பி இருக்க வேண்டியது இந்த அன்பின் அடையாளம். பாருங்கள், அவரே அன்பினுடைய மூலாதாரம். நம்மளாம் எவ்வளோ பாவம் பண்ணுறோம், அவர் பொறுத்து இருக்கிறார். காரணம், நம்மை அன்பு செய்கிறார். என் பிள்ளைகள் திரும்பி வராதா? என் பிள்ளை என்னை உணர்ந்து கொள்ளாதா? காத்திருக்கிற தேவன் நம் தேவன். தன் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற தேவனாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரே கடவுள் உன் ஆண்டவராகிய கடவுள் ஒருவர் மட்டுமே. அதனால தான் இந்த தெய்வத்தை நம்ம இவ்வளவு சப்தமாய் பறைசாற்றுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 15:9, தந்தை என்னிடம் அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்களிடம் அன்பு கொண்டுள்ளேன். பிதாவானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த அன்பை மகன் வழியாக நமக்கு பாஸ் பண்ணிட்டார், கடத்தி கொடுத்துட்டாரு. இப்போ நமக்கு என்ன செய்யணும்? நம்மகிட்ட இந்த அன்பு அடுத்தவங்கள்ட்ட போகணும். இதுதான் ரொம்ப சிறப்பான டாஸ்க், சவால். பாருங்கள், இயேசுவினுடைய வாழ்வு முழுவதுமே அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. நம்ம இதை யோவான் திருமுகத்தில் 1 யோவான் 4:16-17 பார்க்குறோம் பாருங்க. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம். முதல்ல அறிந்து வைத்திருக்கிறீங்களா? இங்கே எழுதியிருக்கிறாங்க அறிந்துள்ளோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் அறியலைன்னா என்ன செய்யணும்? பைபிள் எடுத்து படிக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உட்கார்ந்து தியானித்து பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிறவங்க யாரும் இதை மறுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள்லாம் அதை உணர்ந்ததுனால தான். நீங்கள் எதிர்நீச்சலை விட்டுட்டு, ராஜா ராணியை விட்டுட்டு, நாகினி, நந்தினி, மோகினி, நாசமாக போனனியை விட்டுட்டு இங்கே ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள், வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. வெரி குட், தேங்க்யூ. கை தூக்குனவங்களாம் மோட்சத்துக்கு போயிடுவீங்க. ஐயோ நான் தூக்கலையே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நாம் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அதை நம்புகிறோம். அறிவது, நம்புவது. கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். முதல்ல அறியணுங்க, அடுத்தது நம்பணும், அடுத்தது நீங்கள் அவரோட நிலைத்து இருக்கணும். சும்மா என்னைக்கோ ஒரு நாள் இப்படி கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுல இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு என்ன தெரியுங்களா? அந்த அன்பில் நம்ம இணைந்து பயணிக்கிறது தான். அந்த அன்பு இதயம் நம்மளுடைய இதயமாக மாறி இருக்கணும், அவ்வளோதான். அதை நம்ம அன்பு வெளிப்படுத்தணும் பிள்ளைகள். அதை தான் மனமாற்றம்னு இன்றைக்கி சொல்லப்படுகிறது. இப்போ இந்த போன திருவிழா நீங்கள் கொண்டாடுனீங்க, வந்தீங்க, கொடியேற்றத்துக்கு வந்தீங்க, திருவிழாவுக்கு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த ஆண்டு வந்திருக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்கள். போன திருவிழாவில் ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? சென்ற ஆண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அசஸ் பண்ண முடியுதா? நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்திருந்தா தானே அசஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த திருவிழாவில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இனிமேல் என் வீட்டுக்காரரை சொம்பால் அடிக்க மாட்டேன், இனிமேல் என் பொண்டாட்டியை லூசுன்னு சொல்ல மாட்டேன். நிறைய வீட்டில் இப்படி தான் சொல்கிறாங்க. மனமாற்றம். மனமாற்றம்னாக்க ஏதோ ஜபமாலை எடுத்து 5 ஜபமாலை சொல்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு வாரமாக. ஆனால் மனமாற்றங்கிறது நம்ம வாழ்க்கையின் அன்பில் அடையாளத்தை மாற்றிக்கொள்வது. கோயிலுக்கு வரோம், எதுக்கு வரீங்க? சில பேரை கேட்பேன், கோயிலுக்கு வர. ஐயோ, கோயிலுக்கு வரலன்னா ஆண்டவர் நரகத்தில் போட்டுருவார் சாமி. பயம். நீ பயந்து வந்தீன்னா அது மாறணும். அன்பால் ஓடிவா. பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி பாருங்கள், என்னுடைய பெரிய ஜாம்பாவெல்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கிட்ட 3 உட்காந்துருக்காங்க, அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க நினச்சிட்ருக்காங்க, இவன் எப்போ பூச முடிப்பானோ தெரியல, இந்த மெழுகு திரி அணைஞ்சாலாவது போய் எடுத்துகிட்டு வரலாம். இப்படி இந்த பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளை பூச உதவி செஞ்சா பாரு, அவன் பூசைக்கு போகாமல் சாமியாரே பூச வைக்க மாட்டார். அப்படியெல்லாம் இருந்தவங்க இப்போ எங்கே கோயில் பக்கமே வரமாட்டேங்கிறான் பாத்தார். என்ன பிரச்சனை? அந்த பிள்ளைகளுக்கு இதயத்தில் அன்பு ஊற்றப்படலை. இப்போ வந்து அது ஒரு ஃபங்க்ஷனிங், அவ்வளோதான். வருவாங்க, ஆனால் அந்த அன்பை நம்ம உள்ளுக்குள்ளே வைக்க. அப்போ அப்பா அம்மா அந்த அன்பை வச்சிருந்து கொடுத்தா தானே, அன்பின் அடையாளம் எது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தா தானே நம்ம. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் அன்பினுடைய பிள்ளைகளாய் மாறுங்க, மாற்றத்துக்கு உட்படுங்க. கல்யாணத்தில் இப்போ கையை பிடிச்சிருப்பீங்க இல்லையா? கல்யாணத்தை அப்போ கையை பிடிச்சிங்களா? பிடிச்சிங்களா? இவன் கையை நம்ம எப்போ பிடிச்சோம்? என் கையை இல்லைம்மா, வீட்டுக்கார் கையை, மனைவி கையை பிடிச்சிங்களா? பிடிச்சோம் சாமி, பிடிச்சோம். அன்னைக்கு பிடிச்சது தான் அது. பிரைஸ் தி லார்ட். பிடிச்சிங்களான்னு ஒரு இடத்துல கேட்டேன். ஒரு சிஸ்டர் கை தூக்கிட்டாங்க, பிடிச்ச சாமி அப்படியே. சிஸ்டர் அப்புறம் கேட்டால் அவங்களுக்கு காது கேட்காதாமா. கையை பிடிச்சப்போ கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் அன்பு எப்படி இருந்ததுன்னு அப்படியே யோசிச்சு பாருங்களேன். மனைவி எப்படி கூப்பிட்டுருப்பீங்க, வீட்டுக்காரரை எப்படி கூப்பிட்டுருப்பீங்க, செல்லக்குட்டி, கண்ணு, கண்மணி, என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டீங்களே. ஆனால் இப்போ எப்படி கூப்பிட்றீங்க? ஏய் லூசே, இந்தாடே, நான் கேட்டேன் யாரை கூப்பிட்றீங்க அப்படின்னு. நம்ம வீட்டுக்காரமா தான், அங்கே போகிறது பாருங்க, கிறுக்கு மாதிரி போது பாருங்க. ஒரு வீட்டுக்கு போகிறேன், எங்கே வீட்டுக்காரரை காணோம் அப்படிங்கிறேன். அந்த ஆள் இங்கே தான் பார்த்தார் நின்னா. நான் சொன்னேன் வீட்டுக்காரமா, அந்த ஆளை தான் சொல்கிறேன். உங்கள் அப்பா எங்கடா? பையன்கிட்ட போய் உங்கள் அப்பா எங்கடான்னா, அந்த அம்மாட்ட கேட்குறேன், இந்தாம்மா வீட்டுக்காரர் எங்கம்மா பண்ணார்? அந்த ஆள் கிரியை மாதிரி ரோட்டில் சுற்றினே இருக்கிறாருமா அப்படிங்கிறான். ஐயோ தெய்வமே. அப்போ தான் இந்த அன்பு முதல்ல அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கணும் பிள்ளைகளை. மீண்டும் மனமாற்றங்கிறது அதான், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடு. அன்பு இதயம் உங்ககிட்ட இருக்குது, அது மேலே குப்பையெல்லாம் போட்டு அது உள்ளுக்குள்ளே முடங்கி கிடக்குது. லெட் அஸ் பிரிங் இட் பேக். இதுதான் இந்த அழைப்பு. ஆண்டவர் அதான் சொல்கிறார் பாருங்க, அன்பில் நிலைத்திருக்கிறவர். குறைவோடு தான் இருக்கிறீங்க, அந்த அன்பில் நிலைத்திருங்க. கடவுள் இருப்பது போல நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். நம்ம எவ்வளவுதான் தவறு செய்தாலும் கடவுள் நம்மளை அதே அன்போடு தான் அன்பு செய்துட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் இருங்க. எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்முடைய உள்ள அன்பு நிறைவடைகிறது. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அந்த நிறைவை நோக்கி கடவுள் நம்மை அழைத்து செல்கிறார். இந்த கடவுளுடைய அன்பை நம்ம இந்த நாட்களில் நீங்கள் தியானிக்கணும். கடவுள் எப்படியெல்லாம் நீ அன்பு செய்கிறார். விடுதலை பயண நூல் 20:6 சொல்லுது பாருங்க, என் மீது அன்பு கூர்ந்து, இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். அப்போ நீங்கள் இன்னைக்கு காட்டுற அன்பு
ஏதோ இன்னையோடு முடிஞ்சு போகிறதில்ல. உங்கள் வீடு, உங்கள் வீட்டார், உங்களுடைய பிள்ளைகள் தலைமுறை தாண்டி ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தாத்தா பாட்டி, உங்களுடைய மூதாதையர்கள் ஆண்டவருக்கு இந்த அன்பை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருக்கிறீங்க. ஃபாதர், நம்ம சாலமன் ஃபாதர் வந்தப்போ இந்த மரம் நான் தான் வச்சேன், இந்த மரம் நாங்கள் தான் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றினோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி அந்த மரத்தோடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது யார் வச்சாருன்னு? ஃபாதர் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்த உருவாக்கி இருக்கிறாங்க. முன்பகுதியை அவர் தான் கட்டி எழுப்பினாருன்னு ஃபாதர் சொன்னாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த ஆலயத்திற்கு எவ்வளோ பேர் நன்மை செய்தனால இந்த தலைமுறை 21ஆவது நூற்றாண்டில் இந்த ஆலயத்தினுடைய மகிழ்ச்சியை, சுகத்தை அனுபவிக்கிறது. அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஆசீர்வாதமான காரியம் தலைமுறை தாண்டி ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்பத்தக்கவர்ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நம்பத்தக்கவர்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் செய்கிற ஒரு மறைவாய் செய்கிற ஒரு காரியம் மற்றவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் எங்கள் ஊரில் சொல்லிகிட்டு இருப்பான், இந்த ஆல்பர்ட் சாமி எங்கே போய் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறானோ தெரியல, எந்த ஸ்விம்மிங் பூலில் படுத்திருக்கானோ தெரியலன்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு தான் நாங்கள் யூடியூப்பில் எடுத்து போடுறது, நம்ம இப்படித்தான் நின்னோம் பார்த்துக்கோ அப்படின்னு. அடுத்தவங்க சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லுவாங்க, அப்படியும் சொல்லுவாங்க. ஒரு குருவானவரை எப்படி வேண்டுமானாலும் பேசுவாங்க. வீட்டில் இன்றைக்கி சண்டை போட ஆள் இல்லைன்னா சாமியார்ட்ட வரான். ஒருத்தன் வந்து காலையிலே கதவை தட்டினான், விடிய காலையில் 8 மணிக்கெலாம் சாமியார் கதவை திறந்தார். பாருங்க, என்னப்பான்னாரு. அவ்வளோதான். மனுஷன்னா வாழ்கிறதா என்ன? மனுஷன்னா நிம்மதியாக இருக்கிறதா இல்லையா? இப்படி எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு தான் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவன் சத்தம் போடாமல். ஃபாதருக்கு உண்மை புரியல. இதுதா என்ன பிரச்சனை, நான் உன்னை என்னடா சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்லி அவன் கேட்கவே இல்லை. 10 நிமிஷம் அசால்ட்டாக திட்டான். சாமியார் கடுப்பாயிட்டே, இன்னுமே டைம் பொறுக்க மாட்டேன், சொல்லிட்டு போனால் எல்லாம் அடிச்சு போடுவேன்டா. அவன் சொன்னான், வீட்டில் சண்டை சாமி, ராத்திரி பூரா ஒன்றும் பேச முடியல, அவள் தான் என்ன நல்லா பேசி விட்டா, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, தான் உன்ட்ட வந்து பேசிட்டு போகிறேன் அப்படின்னு. ஆளே கிடைக்கலன்னா சாமியார்ட்ட வந்துடுறாங்க. பிரைஸ் எல்லாம். ஆமாம் தேவ பிள்ளைகளே, அன்பு இதயங்கிறது கான்செப்டில் வச்சிருக்கிறது இல்லை, அது உங்கள் இதயத்தோடு இணைந்து செயல்பாட்டில் வெளிப்பட வேண்டியது. அதை உங்கள் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிடத்தில் மீண்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கணவரை அன்பாக கூட்டு பாருங்களேன். மனைவியை பழைய வார்த்தை, அந்த வார்த்தை கொஞ்சம் பல்லு போய் தான் இருக்கும், மேக்கப் போடாமல் மூஞ்சி அடையாளம் தெரியாது, இருந்தாலும் கூப்பிடுங்க ஏஞ்சல் அப்படி கூப்பிட்டு பாருங்களேன். ஒரு மாதிரி ராத்திரி 12 மணிக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்துச்சான். வீட்டுக்காரர், ஏண்டி இப்படி பண்ணுற, முன்னாடி 12 மணிக்கு உங்கள் அட்டுழியத்துக்கு அளவே இல்லையா? அடையாங்க வாட்ஸ்அப் திறக்க மாட்டேங்குதுங்க, ஃபேஸ் வச்சிருக்கிறேன். ஆமாம் பிள்ளைகளே, உங்களுடைய அழகு அற்று போகலாம், ஆனால் ஆன்மாவின் அழகு அற்று போகிறது இல்லைங்க. அதைத்தான் நீங்கள் கட்டி எழுப்பு. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு இதயத்திலிருந்து ஊற்றெடுத்த அன்பு. உன்னுடைய அழகை பார்த்தோ, நீ உண்டியலில் போடுற காசை பார்த்தோ, நீ கட்டி வச்சிருக்கிற மாளிகையை பார்த்தோ வந்ததில்லை. ஆண்டவருக்காக நீ செய்த அந்த நன்மைத்தனங்களை, எங்கெல்லாம் ஆண்டவருடைய அடையாளமாய் நின்று அன்பை கொடுத்தியோ அதிலிருந்து வந்த அந்த ஆசீர்வாதம் தான் நம்பத்தக்கவர். அவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நம்பு. உலகம் பார்த்தா தான் உனக்கு மார்க் போடும். உலகம் நீ செய்கிறத பார்த்து உனக்கு சரின்னு சொன்னால் தான் உனக்கு கிரீடம் வைக்கும். ஆனால் நீ செய்கிற எல்லா நன்மைகளையும், அன்பினால் நீ செய்கிற காரியத்தை, உன் அன்பின் இதயம் செயல்படுகிற எல்லா அடையாளத்தையும் நான் பதிவு செய்து வைத்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு நாள் வீண் போகாது. காரணம், நான் நம்பத்தக்கவர். என்னை நம்பு. இந்த உலகத்தில் நீ மறைவாய் செய்கிறது எல்லாமே ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஆழமான ஒரு நிலையை கொடுத்திருக்கிறாரு. இதோ சிலுவையிலிருந்து இயேசுவினுடைய இரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவர் உங்களை திருமுழுக்கினாலே அபிஷேகித்திருக்கிறார். அப்படின்னா அதே அன்பின் ஆற்றல் நம்மிடத்திலிருந்து வெளிப்படணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கிறீர்கள். இதை உணர்ந்து இந்த திருவிழாவில் நீங்கள் யோசிங்க. முடிவுகளை கடைசி நாளில் நீங்கள் எடுக்கணும். 10 நாளுக்குள்ளே அடுத்த திருவிழாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம், இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன், இனிமேல் நான் இப்படி பேசுவேன், நான் ஆண்டவருடைய சாட்சி, நான் இப்படி தான் என்னுடைய அன்பை கொடுப்பேன், அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், என் அன்பை நான் இப்படி கொடுப்பேன். இப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே கட்டப்பட்ட பிள்ளைகளாய் மீண்டும் உங்களை கட்டி எழுப்புங்க. செய்திருப்பீங்க, கதைகளை சொல்லி கொண்டு போகலாம், அப்போ செஞ்சேன் இல்லை, இப்போவும் நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட அன்பு குறைந்து போகவில்லை. உங்களிடத்தில் இருக்கிற ஆண்டவர் கொடுத்த ஆற்றல் அது குறைந்து போகவில்லை.
ஆண்டவர் அதை மீண்டும் உங்களுக்கு புதுப்பித்து தருகிறார். இயேசுவின் அன்பின் இதயத்தின் சாட்சிகளாக நீங்கள் இப்போ பயணிக்க போகிறீங்க. ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்ல போகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாத கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இனிமேல் உங்களை பார்ப்பவர்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லும்படியாக நீங்கள் செயல்படுங்க. அப்போ ஆண்டவர் உங்களில் மாட்சி அடைவார். யாரெல்லாம் இந்த உலகத்திலே அன்பின் இதயத்தை இயேசுவுக்காக தாங்கி சென்று அவரை சாட்சியப்படுத்துகிறீங்களோ அவர்களை எல்லாம் விண்ணகத்திற்கு அழைத்து சென்று தந்தையின் முன்னிலையில் அவருடைய அரியணையில் அமர வைத்து ஆண்டவர் உங்களை மாட்சிப்படுத்துவார். இந்த மாட்சிக்குரிய பிள்ளைகளாய் மாற அருள் வேண்டி திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.